ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இரட் மூவிஸில் மலையாள படமான பார்ட்னர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதில் தயான் ஸ்ரீனிவாசன் முக்கிய லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் 2005 காசர்கோடில் இருக்கிற ஒரு ரூரல் பேங்க்கில் நடந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடையும் அதில் சம்மந்தப்பட்ட 5 பேங்க் எம்ப்ளாயிஸ் பற்றி பார்ப்போம். இது ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு திறமையாக யதார்த்தத்தையும் ஃபிக்ஷனையும் கலந்து கமர்ஷியலாக அதே சமயம் ஒரு எங்கேஜிங்கான கதையை உருவாக்கியிருக்காரு அறிமுக இயக்குனர் நவீன் ஜான். இது உடுப்பி கிராமின் பேங்கோட பிரான்ச்சை காசர்கோடில் இருக்கிற பேடகத்தில் திறக்கிறதுக்காக ஒரு 5 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே புது அக்கௌண்ட்ஸை சேர்க்கறதுக்கும் அதிக அளவு டெபாசிட்டுங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரெஷர் போடப்படுது. அந்த ப்ரெஷரில் அங்கே லோக்கலாக இருக்கிற தாத்தா கிட்டேயே வட்டிக்கு 5 லட்சத்தை வேற வாங்கி உள்ளே போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஹெட் ஆஃபீஸில் இருந்து 2 பேர் பேங்க்ல சேர பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு சமயம் பணம் கட்டியும் ஹால் டிக்கெட் வரலன்னு ஒரு ஸ்டூடெண்ட் புகார் பண்ண கேஷியரான விஷ்ணுவுக்கு சந்தேகம் வந்து விசாரிக்க போக அவன் வேலை செய்கிற பேங்கே ஒரு ஃபேக்குன்னு தெரிய வருது. விஷ்ணு பதச்சு போய் மற்றவங்க கிட்ட சொல்லி எல்லாருமே அந்த இடத்த விட்டு உடனே ஓடிடலான்னு வெளியே வரும்போது லோக்கல் போலீஸ் அவங்கள பிடிச்சு நேராக அவங்கள வேலைக்கு எடுத்த ஆளு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அப்பதான் இந்த 5 பேருமே இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா வேற ஒரு பெரிய மோசடிக்கான ஆரம்பமே இதுதான் தெரியும் போது இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. இதில் எனக்கு பிடிச்சதே இந்த படத்தை இயக்குனர் பிரசன்ட் பண்ண விதம் தான். முக்கியமாக ஃபினான்ஷியல் ஃப்ராடை பற்றின விஷயங்களையும் பேங்க்ல பொதுவாக நம்ம கவனிக்காம போற சின்ன சின்ன விஷயங்களை விளக்கமாக கொடுத்தது தான். இது நம்மளை பிடிச்சு உட்கார வைக்கிற விஷயங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு பலதை நம்ப முடியாது. அவ்வளோ சாதாரணமாக ஏமாற்ற முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இடத்துல இருக்கிற சாதாரண மக்களோட வாழ்க்கையையும் பேங்க் திறந்த உடனே உள்ளூர் வட்டிக்காரங்கிட்ட இருந்து அவங்களுக்கு எப்படி ரிலீஃப் கிடைக்கிறதுனோ அப்படியே ஒவ்வொரு கேரக்டரோட நோக்கத்தையும் நிலைமையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த மோசடியும் அதை சார்ந்த விசாரணையும் வருது. அதுல இருந்து தப்பிக்க ஒருத்தர் மிஞ்ச முயற்சிக்கும் போது படம் வேகம் எடுக்குது. கூடவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உங்களை சீட்டு நுனியில வச்சிருக்கும். பாதியில வேற விஷ்ணுவோட கதாபாத்திரத்துக்கு இருக்கிற கிரிமினல் பேக்ரவுண்ட் தெரிய வருது. இந்த ஹாய்ஸ்டுக்கான சந்தேகம் இவர் மேல விழவறது மூலமா கதையை மேலும் சுவாரஸ்யமாக இருக்கலாம். படம் முடிவுல கண்டினியூஸா வர ட்விஸ்டிங்க நம்ம தாக்கினாலும் எல்லாமே நம்பும்படியான வகையில வெளிவரல. மேலும் அவசரமான எண்டிங் ஒரு கிளாரிட்டி இல்லாததை தெளிவா வெளிப்படுத்துது. இதுல விஷ்ணுவா தயான் ஸ்ரீனிவாசன் இந்த மாதிரி ஒரு சீரியஸான ரோல்ல வராரு. ஆனா வழக்கமான எக்ஸ்பிரஷன் தான் இதுலயும். இவருக்கு ஸ்பெஷலா சட்னா டைட்டஸ் கூட ரொமான்ஸும் ஒரு சாங்கும் திணிக்கப்பட்டிருக்கு. இன்வெஸ்டிகேட்டிவ் அதிகாரியா கலாபவன் ஷாஜும் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா இந்த ரோலும் அவருக்கு சேலஞ்சிங்கானது இல்ல. பேங்க் மேனேஜரா சஞ்சு சிவராம் அந்த ரோலுக்கு பொருந்திருக்காரு. அனிஷ் கோபால் அவரோட வழக்கமான பணியில பரவாயில்ல. அதே நேரத்தில் தினேஷ் கொல்லப்பள்ளி தன் சொந்த தயாரிப்புல சாதாரணமா இருக்காரு. பெரிய மெனக்கடல் இல்ல. படத்துல மதுசூதன ராவும் ரோனி டேவிட்டும் வில்லன்களா நடிக்கிறாங்க. இன்னும் நல்ல ரோலுக்கு தகுதியான தேவிக் ராஜேந்திரனுக்கு சாதாரண ரோல் தான். அலெக்சாண்டர் பிரசாந்த், ஸ்ரீகாந்த் முரளி அதுல வராங்க. பல காரணங்களுக்கு காசர்கோடு பின்னணி இந்த படத்துக்கு முக்கியமானது. முதலாவதா 2005 அவ்வளவா வளர்ச்சி அடையாத பகுதி. பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு சரியான இடம். அடுத்து கடத்தல் வேலைங்களுக்கு சிறந்த இடம், அதுவும் கோல்ட் ஸ்மக்லிங்க்கு. படத்துல என்டோசல்ஃபான் பயன்பாடு அந்த வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிற சோகத்தையும் சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் அந்த இடத்தை பத்தி தெளிவா புரியறதுக்கு உதவுற விவரங்க. மொத்தத்தில் பார்ட்னர்ஸ் ஸ்லோவா ஆரம்பிச்சு படிப்படியா கிரிப்பிங்கா போகிற கதை. சுவாரஸ்யமான கேரக்டர்களும் நல்ல ஸ்கிரிப்டும் நம்மள கடைசி வரை எங்கேஜிங்கா வச்சிருக்கு. ஆனா பல பேங்க் ஹாய்ஸ்டிங்ல பார்த்தவங்க கிளைமேக்ஸ்ல பேங்க் லாக்கரை திறந்தா என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண தெரியும். அதனால 2005 காலகட்டத்தை மனசுல வச்சிங்கன்னா தான் கிளைமேக்ஸ்ல வர அந்த ட்விஸ்ட்டை நீங்க ஏத்துக்க முடியும். அந்த அளவு பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா ஒரு தடவை பார்க்கக்கூடிய படமா அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.